டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டது தான் இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு தீயையே பத்த வச்சிருக்கு. அவர் எதற்காக கைது செய்யப்பட்டாரு, இந்த கைதின் விளைவாக தேர்தலில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2021ஆம் ஆண்டு டெல்லியின் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபான கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்துறாரு. இந்த சட்டத்தின்படி டெல்லியில் குறைவான அளவு மதுபானங்களை விற்பனை ஆகணும். அந்த குறைவான அளவு மதுபானங்கள் கூட அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத தான் அந்த டெல்லி மதுபான கொள்கை சட்டமானது சொல்லுச்சு. இந்த சட்டத்தில் என்ன ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆம் ஆத்மி தலைவர்களும் முக்கிய புள்ளியான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு பிடித்த அவங்க ஃபேவர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும் மதுபானங்களுக்கான ஆர்டர் கொடுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஆர்டர் கொடுத்ததுக்காக ஒவ்வொருத்தரும் கைமாத்தா 580 கோடிக்கு மேலே பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறையினர். அதிலையும் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சவுத் குரூப் எனப்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஃபேவர் பண்ணுறதுக்காக அந்த நிறுவனத்துக்கு அதிகமாக ஆர்டர் கொடுத்து அப்படி ஆர்டர் கொடுக்கறதுக்காக அந்த நிறுவனத்திடமிருந்து 180 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால அமலாக்கத்துறையினர் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. 8 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால நேரடியாக அவர் வீட்டிற்கே சென்று அமலாக்கத்துறையினர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சிருக்காங்க. இப்படி அவர் இல்லத்திற்கே சென்று கைது செஞ்சது தான் நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பையை உருவாக்கி இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கண்டனங்களை தெரிவித்து வராங்க. கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் வர மார்ச் 28ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் இருப்பாருன்னு சொல்லியும் 7 நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட போறாருன்னு சொல்லியும் தகவல்கள் தெரிய வருது. இரவோட இரவாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட இந்த தகவலானது நாடு முழுக்க பரவி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியா கூட்டணியானது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுனால வலுவிழக்க நேரிடும் சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இது பிஜேபிக்கு இந்த தேர்தலில் சாதகமா அமையும்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.